தித்திக்கும் தேன் தமிழாய் திக்கெட்டும் பரவட்டும். முத்தையான தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி என் உரையை தொடர்ந்த. என் பேர் ஜி தனுஷ். நான் இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். எனக்கு கொடுத்த டாபிக் பாபநாச சிவன். இவர் ராமாமிர்த ஐயருக்கும் யோகம்மாள் அம்பாள் அவர்களுக்கும் இரண்டாவது மகனாக 1890 செப்டம்பர் 26 பிறக்கிறாரு. இவர் தஞ்சாவூர் மாவட்டத்துல பூலோகம் என் ஊர்ல பிறக்கிறாரு. இவருடைய இயற்பெயர் ராமவர்சன். ஆனா இவருக்கு பெற்றோர் ராமையா என்று இவர் அழைக்கின்றனர். இவர் அதிகாலையில் சிவன் கோயில் முன் நின்று மனமுருகி பாடியதால் அந்த சிவபெருமானே கைலாயத்தில் இருந்து இறங்கி இளைஞர் வடிவம் கொண்டு வந்ததாக அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கணபதி அக்ரகாரம் அப்படின்ற ஊர் மக்கள் இவரை பாபநாச சிவன் என்று அழைக்கின்றனர். ராமையா பிற்காலத்தில் பாபநாச சிவன் என்ற பெயரில் 20ஆம் நூற்றாண்டில் சிறந்த தமிழ் வாக்கியராக விளங்குகிறார். தனது 7ஆம் வயதிலே இவர் தந்தை இருந்துறாங்க. அதன் காரணமாக வறுமை காரணமாக இவரும் இவர் தாயாரும் தனது அண்ணனான ராஜகோபாலன் திருவனந்தபுரத்துல இருக்காங்க. அங்க சென்று சிறிது காலம் தங்கியிருந்தாங்க. அங்க இருந்த காலத்துல இவர் மற்றவர்கள் கொடுக்கும் அன்னதானத்தின் மூலம் தான் இவர் உணவு வாழ்ந்து இளமை பருவத்தை கழிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க வாழும்போது மலையாளமும் கற்று மகாராஜா சமஸ்கிருத கல்லூரியில தனது வைக்கர்ண பட்டம் 1900 பெறாரு. 1910 பெறாரு. 1917 சுப்பிரமணிய ஐயரின் அவருடைய முயற்சியால இவருக்கு திருமணம் நடைபெறுகிறது. இவருக்கு லீலா ராமூர்த்தி என்ற ஒரு பெண்ணும் ருக்மணி ரமணி என்ற 2 பெண்களும் இவருக்கு உள்ளனர். 1818 திருவையாற்றில் இருந்த தியாகராயன் சிவன் கோயிலில் தனது முதல் ஆராதனையை இவர் நடத்துறாரு, கச்சேரி நடத்துறாரு. பின்னர் பாபநாச சிவன் என்ற பெயர்ல தென்னிந்தியா முழுவதிலும் வட இந்தியாவில் சில பகுதிகளிலும் தனது கச்சேரியை நடத்தி வருகிறார். இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தா 1934 100 கீர்த்தனைகள் கொண்ட இவரது முதல் நூலான கீர்த்தனை மாலை வெளியிடப்பட்டது. 10 ஆண்டுகள் உழைத்து 1952 வடமொழி சொற்கடல் சமஸ்கிருத பாஷ சப்த சமுத்ரா என்னும் நூலை வெளியிடுறது. ராமாயணத்தை சுருக்கி 24 ராகங்களில் 24 பாடல்களாக ஸ்ரீராம சரித கீதம் என்ன நூலை இவர் உருவாக்கி வெளியிடுறாரு. அவரோட சரிதத்தை நாடக இசை நூலாகவும் வெளியிடுறாரு. இவரு திரைப்படத்துறையிலும் சில பங்களிப்புகள் பண்றாரு. என்னன்னு பார்த்தா பாடலாசிரியராகவும் இல்லாம இசையமைப்பாளராகவும் ஒரு நடிகராகவும் திகழ்ந்து வருகிறார். தமிழ் திரையுலகில் தனது பங்களிப்பை தந்துள்ளார். சிவன் தோழ 70 திரைப்படங்களுக்கு 800க்கும் மேற்பட்ட பாடல்களை இவர் பாடி வெளியிட்டுள்ளார். இவர் எழுதிய முதலில் வெளிவந்த திரைப்படம் ரத்தனவாளி 1935. இவர் இசையமைத்த திரைப்படங்கள் பார்த்தா சீதா கல்யாணம், பக்த குசேலா, அம்பிகாபதி, தியாக பூமி. இப்படி ஒரு பாடல் எழுதப்பட்ட திரைப்படங்கள் பார்த்தா ரத்தனவாளி, சீதா கல்யாணம் 22 பாடல்கள், பவளக்கொடி 60 பாடல்கள். இவர் நடித்த திரைப்படங்கள் பக்த குசேலா, தியாக பூமி, குபேர குசலா, சேதாவதனம் போல பல படங்களிலும் நடித்துள்ளார். அது மட்டும் இல்லாம இவர் வழங்கிய பட்டங்களும் விருதுகளும் சங்கீத சாகித்ய கலாசிதாமணி விருது 1950 இந்திய பைனாட்ஸ் வழங்கப்பட்டது. சிவபுண்ணிய காணாமணி விருது 1951 காஞ்சி காமகோடி சங்கராச்சாரியர் வழங்கப்பட்டது. சங்கீத கலாநிதி விருது 1971 மியூசிக் அகாடமி சென்னையால வழங்கப்பட்டது. இசைப்பேரறிஞர் விருது தமிழ் இசை சங்கம் சென்னையால வழங்கப்பட்டது. இந்திய அரசால் இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. மறைவு 1973 அக்டோபர் 1 அதிகாலை 4 மணி அளவில் இவரை எழுதினார். இத்துடன் உரை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.